இந்த வருடத்தை நீங்க துவங்கும் போது எப்படி துவங்கி இருப்பீங்கன்னா, எப்படியாவது என் வாழ்க்கையில என்ன செஞ்சிடணும், ஒரு பெரிய ஒரு ஜெயம் கிடைச்சிடணும், ஒரு வெற்றி கிடைச்சிடணும், என் வீடு கட்டிடணும், நான் இழந்ததெல்லாம் மறுபடி எனக்கு கிடைச்சிடணும், எனக்கு குடும்பத்துல ஒரு சமாதானம் கிடைச்சிடணும், ஒரு நிம்மதி கிடைச்சிடணும், இல்ல என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல ஒரு கல்வி கிடைச்சிடணும், இல்ல என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைச்சிடணும், இல்ல ஒரு வேலை கிடைச்சிடணும், இல்ல நல்ல படிப்பு பட்டங்கள் வாங்கிடணும். அப்படியான பல சிந்தனைகளை நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு வருடங்களும் நம்ம கால்களை வைப்போம். ஆனா வைக்கும் போது அந்த போகிற ஒவ்வொரு நாட்களும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில மாறிக்கொண்டே இருக்கு. என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரே மாதிரி என்ன செய்யாது இருக்காது. சில டைமுக்குள்ள நிறைய மாற்றங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒண்ணு ஏமாற்றங்களா இருக்கும், இல்லைன்னா ஒருவேளை வெற்றியாவும் என்ன செய்யலாம் இருக்கலாம், ஒருவேளை நாங்களுக்கு நடந்ததாகவும் இருக்கலாம், நடக்காததும் இருக்கலாம், தோல்வியாகவும் இருக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு மாதிரியாக என்ன செய்து கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா இதுல நம்ம பார்க்கிறோம், மனுஷர்களை எங்கள் தலையின் மேலே ஏற பண்ணினீர். அநேக நேரங்கள்ல நம்ம யாரால பாதிக்கப்படுகிறோம்னா, மனுஷர்களால தான் நம்ம என்ன செய்யப்படுகிறோம், பாதிக்கப்படுகிறோம். நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்னா, இந்த உலகத்துல கடவுளுக்கு அடுத்தது சில நேரத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள, மனிதர்களை யாரையாவது நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, சார்ந்து வாழ வேண்டியதா இருக்கிறது. அதனால நம்ம ஒருவேளை அவர்களால காயப்பட்டவர்களால, அவர்களால வேதனைப்பட்டவர்களால, அவர்களுடைய வார்த்தை நம்ம இருதயத்தை நொறுக்கக்கூடியதாக என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது, மாறக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம யோசேப்பை நம்ம பார்த்தோம்னா, அவர்களுடைய சகோதரருக்கு ஒரு சொப்பனத்தை தான் அவன் என்ன செஞ்சான், சொல்ல ஆரம்பிச்சான். ஆனா அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவனை தூக்கி அப்படியே புறக்கணிச்சுட்டாங்க. அவனை என்ன செஞ்சுட்டாங்க, புறக்கணிச்சுட்டாங்க. ஜோசப் என்ன செஞ்சுட்டாங்க, புறக்கணிச்சுட்டாங்க. ஒரு பெரிய குழியில தூக்கி போட்டாங்க. அந்த எகிப்தியனுக்கு கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க, அவனை வித்துட்டாங்க. அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் ஒரு நல்ல காரியத்தை தான் அவன் சொப்பனத்துல கண்டான். ஆனா அதுலயும் அவனுக்கு ஒரு தீமையான காரியம் யார் மூலியமாக வந்ததுன்னா, ஒரு மனுஷர்கள் மூலியமா தான் என்ன செஞ்சுச்சு, வந்துச்சு. ஹல்லேலூயா. அது நம்ம பாக்குறோம் பாருங்க. அந்த வார்த்தை நீங்க பார்க்கும்போது ஆதிகாமம் 45:7 படிங்க. அதுக்கு யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, பூமியில இந்த வம்சம் ஒழியாம இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காக பெரிய ரட்சிப்ப உயிரோடு காக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய தேவன். மனுஷன் ஒரு திட்டம் போட்டான், மனுஷன் ஒரு பிளான் போட்டான். மனுஷன் எப்படியாவது அவனை குழியில போட்டு இல்ல அவனை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஆனா தேவன் நினைச்சாரு உங்களையும் என்னையும், உன்னையும் என்னையும் காப்பாத்துகிறதுக்கு தான் அவனை முன்குறித்தார். ஹல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக இழப்புகளை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், அநேக வேதனைகளை நீங்க பார்த்திருக்கலாம், அநேக துக்கங்களை நீங்க பார்த்திருக்கலாம், அநேக கண்ணீர்களை நீங்க பார்த்திருக்கலாம், அநேக கஷ்டங்களின் வழியா நீங்க கடந்திருக்கலாம். மனுஷர்களுடைய நிலைமை, மனுஷங்க உங்களை தலையின் மேல ஏறி உங்களை கீழே தள்ளி அழுத்தி உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கணும் நினைக்கும் போது தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. முன்குறித்த தேவன். தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னாடி உன்னை நான் என்ன செஞ்சு கொண்டேன், தெரிஞ்சிருக்கேன், முன்குறிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் உங்களை நடத்தின அந்த நாட்களை நினைச்சு பாத்தீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய பாக்கியமான நாட்கள். ஆமென். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ பயங்கள், எத்தனையோ நடுக்கங்கள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனா முன்குறித்த தேவன் அந்த செழிப்பை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். உங்க மூலியமாக அவங்களுக்கு புரிஞ்சு கொள்வாங்க, நான் ஒருத்தன் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு செழிப்பு தான். ஆமென். பட்டணத்துல ஒரு நீதிமான் இருந்தாலே அந்த பட்டணம் என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். ஆமென். நீங்களா இந்த தேசத்துல இருக்கிறது ஒரு பாக்கியம். இந்த தூத்துக்குடியில பேய்க்குளத்துல ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். இழந்ததை நினைச்சு கலங்காதீங்க, கடந்ததை நினைச்சு நீங்க கலங்காதீங்க, வருத்தப்படாதீங்க. தேவன் என்ன எதற்காக இந்த பூமியில வச்சிருக்கிறார் என்பதை குறித்து நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆமென். அந்த மாதிரியான பாக்கியம், அந்த மாதிரியான கிருபை, அந்த மாதிரி சாக்கியம் தேவன் நம்ம மேல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
கடந்ததை நினைச்சு நீங்க எதையும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன் குறித்திருக்கிறதுனாலதான் உங்களை என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன். அதுக்கு கீழே நம்ம பார்க்கிறோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எதை வந்தோம்? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இந்த தீங்கிறது சாதாரண வார்த்தை இல்லைங்க, மனுஷனுடைய நாவு தான் தீ. எது? யாக்கோப்பு 3:6 சொல்லுகிறாரு, நாக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறான்? நெருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்டது? நெருப்பு, சுட்டரிக்க கூடியது, அழிக்க கூடியது, ஒரு காட்டையே அழிக்கக்கூடியது நெருப்பு. சாதாரண நெருப்பு தீப்பெட்டி தான், ஆனா மொத்தத்துல என்ன செஞ்சிரும்? அழிச்சிரும். மனுஷர்கள் அப்படிதான், ஆனா தேவன் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. ஆமென். மனுஷன் அப்படிதான், ஆனா நம்மளை ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் இல்ல. நம்மளை ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நம்மளை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது நம்ம என்ன? நாக்கு, அந்த சுட்டரிக்க கூடியது. இரண்டாவது தண்ணீரை கடந்து வந்தோம். எதை கடந்து வந்தோம்? கண்ணீரை கடந்து வந்தோம். தண்ணீர் சாதாரண காரியம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை நடக்கும் போது அவர் என்ன செய்தாரு? அந்த யோர்தானை பிளந்தாரு, செங்கடலை பிளந்தாரு. ஏன்? அந்த தண்ணீரை கடந்து வந்தோம். அந்த பெரிய நதியை கூட ஆண்டவர் உங்களுக்காக அவர் என்ன செய்வார்? பிளக்கக்கூடியவர். தண்ணீர் மூழ்கடிக்க கூடியது. தண்ணீர் என்ன செய்யக்கூடியது? மூழ்கடிக்க கூடியது. உங்க குடும்பத்தை அநேக நாட்கள்ல, இந்த வருடங்கள்ல, எத்தனையோ நேரங்கள்ல உங்களை மூழ்கடிக்க பார்த்தது. ஆமென். நினைச்சு பாருங்க, உங்க பிள்ளைகளை மூழ்கடிக்க பார்த்துச்சு, உங்க கணவன்களை மூழ்கடிக்க பார்த்துச்சு, உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாத்தையும் மூழ்கடிக்க பார்த்து. நான் என்ன சொல்றேன்னா, மூழ்கடிக்க பார்த்துனா தண்ணீர் கிடையாது, சில சூழ்நிலைகள், சில சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வந்து வந்து போச்சு. அதெல்லாம் மூழ்கடிக்க பார்த்தது. ஆனா ஆண்டவர் அதுல இருந்தெல்லாம் உங்களை மீட்டார். ஆமென். உங்களை எல்லாம் என்ன செஞ்சாரு? மீட்டார். பேதுருவை ஆண்டவர் கரத்துல கொடுத்து தூக்கி விட்டாரு. அவன் மூழ்க போகும்போது ஒரு பயம், ஐயோ நானும் என்ன செய்ய போறேன்? மூழ்க போறேன். மூழ்காத, இந்த என் கரம் உன்கிட்ட இருக்கு, புடிச்சுக்கோ. என்ன செஞ்சுக்கோ? புடிச்சுக்கோ, உன்னை நான் தூக்கி விட்டுறேன். ஆமென். அதான் தேவன். அப்படியே கொடுத்து நம்மள என்ன செய்கிறவர்? தூக்கி விடுகிற தேவன் நம்மளுடைய தேவன். ஒரே ஒரு வசனம் நம்ம படிச்சு முடிக்க போகிறோம். ஏசாயா எழுதின 43:2 படிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் யாரு கூட இருப்பேன்? உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. நீ யாரு கூட இருந்த? இவ்வளவு நாள் நீ யாரு கூட இருந்தீங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க. இயேசு எங்கேயுமே இல்லைங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர். ஹல்லேலூயா. எங்க இருக்கிறவரு? உங்களுக்குள்ள இருக்கிறவர். நீங்க சொல்லுவீங்க, இயேசுவுக்கு ஒரு சேர் போட்டு பக்கத்துல அவரை வச்சிருக்கிறேன், இயேசு என் வலது பக்கத்துல அங்க வச்சிருக்கேன், இங்க வச்சிருக்கிறேன். இல்ல, அவர் உள்ள இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் அந்தரங்கத்துக்குள்ள, உங்களுடைய அறை வீட்டுக்குள்ள, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில தண்ணீர், கண்ணீர், கஷ்டங்களோட நீங்க கடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருத்தர் இருந்தாருன்னா அவரே ஒருத்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன். அடுத்து படிங்க. நீ ஆறுகளை கடக்கும் போது அது உன்னை புரளுவதில்லை. ஆமென். எத்தனையோ சூழ்நிலை, எத்தனையோ சூழ்நிலை ஆறுகளை போல. ஆறுகள் எப்படி வரும் தெரியுமா? தண்ணி நினைச்சு பாருங்க. இப்ப நடந்த நார்த்ல நடந்த ஒரு வெள்ள பெருக்குல எத்தனையோ பேர் ஒரு வீட்டுல இருந்தவங்க அப்படியே அழிச்சிட்டு போயிட்டாங்க. இலங்கையில நடந்து பாருங்க. இலங்கையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர். இங்க நியூஸ்ல பார்த்தது 300-400 பேர் தான். இலங்கையில இருந்து ஒரு தகவல் கிடைச்சிச்சு, 1000 பேருக்கு மேல என்ன செஞ்சிட்டாங்க? இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க? ஒரே வெள்ளம், பெருக்கு, பூமி அதிர்ச்சி, இந்த மாதிரி நடந்ததுல மொத்தமா 1000 பேர். அந்த தண்ணீரை நீ கடக்கும் போது அதுல மூழ்காதிருப்பாய். நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். நீ அக்கினியில நீ நடந்தாலும், தீ உன்னை சுட்டாலும் நீ என்ன செய்ய மாட்ட? வேக மாட்ட. ஏன்னா உன் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் நம்மளுடைய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்மளை பாதுகாத்த தேவன். சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. என்னை பாதுகாத்தீங்களே, என் குடும்பத்தை பாதுகாத்தீங்களே, என் பிள்ளைய பாதுகாத்தீங்களே, என் மனைவிய பாதுகாத்தீங்களே, என் கணவனை பாதுகாத்தீங்களே, என் தொழிலை ஆசீர்வதித்தீங்களே, இம்மட்டுமா என்னை நடத்தி வந்தீங்களே. நன்றி 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 சொல்லிட்டே இருக்கலாம்ப்பா. எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது, நன்றி சொன்னாலும் போதாது. அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன் நடத்தி வந்தாரு. எதற்காக?
எதற்காக நடத்தி வந்தாருன்னா இந்த செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தும்படி. ஆமென். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மூல காரணம், அந்த இயேசு உங்களை எப்படின்னா செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். நீங்க கஷ்டத்துல இருந்திருக்கலாம், தண்ணீர்ல நடந்திருக்கலாம், மனுஷங்க உங்க தலை மேல ஏறி நடந்திருக்கலாம், ஒருவேளை தீயையும் தண்ணீரையும் நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனா காரணம் எதுக்கு தெரியுமா? செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு வந்து விடணும்னா சில நேரத்துல கஷ்டம், வருத்தம், துயரம், துன்பம், எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு கிறிஸ்துவோட நடக்க ஆரம்பிச்சினா, அவருடைய அடிச்சுவடுகளை நடக்க ஆரம்பிச்சோம்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீ ஷேர் பண்ணி அதை சந்திச்சுதான் நீ போகும்போது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில இல்ல, உன் பிள்ளைக்கு அந்த செழிப்பு வரும், உன் குடும்பத்துக்கு அந்த செழிப்பு வரும். அந்த குடும்பம், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறத நீ என்ன செய்வ? பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பீங்க. அதனால கடந்ததை நினைச்சு நீங்க என்ன செய்யக்கூடாது? கலங்காதீங்க, வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செழிப்பின் ஆண்டை கொண்டு வருவார். அல்லேலூயா. நடத்தினார்ல, செழிப்பா நடத்தினார்ல, அதற்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும்.